Hi guys, welcome to A to Z for Projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சாரை எப்படி வந்து ஆர்டினோட கனெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஆர்டினோட ஏன் அல்ட்ராசோனிக்கை கனெக்ட் பண்ணுறோம்னா இதன் மூலிமா நிறைய யூசஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணோம்னா அதை பண்ணலாம். ஒரு பிளைண்ட் ஸ்டிக் மெஷர் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் போயிட்டுருக்கு, அது எத்தனை ப்ராடக்ட் போயிட்டுருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு மெஷர் பண்ணுறாங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா ஆப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் ரோபோட்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராசோனிக்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்துடலாம். அல்ட்ராசோனிக்ஸ்னால் என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ராசோனிக்ஸில் நிறையா டைப் ஆஃப் அல்ட்ராசோனிக்ஸ் இருக்குது. நம்ம வச்சுக்கிறது வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் அல்ட்ராசோனிக். இது வந்து HC XR04ன்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 4 பின் இருக்கும். ஓகே, ஒன்று வந்து VCC, ட்ரிகரு, எக்கோ, கிரவுண்டு. ஓகேவா? இது வந்து என்ன பேசிக்ஸில் ஒர்க் ஆகும்னா ஒவ்வொரு எப்படி வந்து இருட்டில் பார்க்கும், கண்ணை வச்சு எப்படி பார்க்குங்கிற பேசிக்ஸில் தான் இது ஒர்க் ஆகும். அது என்ன பண்ணும்னா இது வந்து ட்ரிகர், இது வந்து எக்கோ, அதாவது இது வந்து டிரான்ஸ்மிட்ரு, இது வந்து ரிசீவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து அந்த வேவ்ஸை வந்து ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். இதிலேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு அப்ஸ்டக்கிள்ஸை பட்டு ரிட்டர்ன் ஆகிற டிஸ்டன்ஸை வந்து இது வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே, இதை வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேரில் கொடுத்து ஸ்பீட் இன்ட்டு டிஸ்டன்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அந்த கால்குலேஷன் வச்சு போட்டு இதை வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து சீரியல் மானிட்டரில் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கும். இதை வச்சு அப்படியே வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு வந்து அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் ரோபோட்டோ அல்லது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுற மிஷினோ அந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து சிம்பிளான பேசிக்ஸில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இன்றைக்கி வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சென்டிமீட்டரை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ணி சீரியல் மானிட்டரில் வந்து பிரிண்ட் பண்ண வைப்போம். ஓகேவா? நாளைக்கு வந்து நம்ம வந்து இதே ஒரு எல்இடியை வந்து எப்படி வந்து ஆன் பண்ண வைக்கிறது, ஆஃப் பண்ண வைக்கிறது, அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கான்ஸ்டன்ட் ட்ரிகர் பின்ங்கிறது வந்து 7ஆம் நம்பர் பின்னுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிகர் பின் நேம் ஃபிட் பண்ணுறோம். 8ஆம் நம்பர் பின்னுக்கு வந்து நம்ம வந்து எக்கோ பின்னு நேம் ஃபிட் பண்ணுறோம். ஓகேவா? வேரியபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். வந்து லாங் டிஸ்டன்ஸ், டியூரேஷன், அது மாதிரி வேரியபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஒரு ப்ரோக்ராம் வந்து இனிமேல் தான் செட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த செட் பண்ண போகிறோம். என்ன செட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பின் மோட் வந்து நம்ம இன்புட்டாக அவுட்புட்டாக கொடுப்போமா, அதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். ட்ரிகர் பின் வந்து அவுட்புட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கேருந்து வேவ்ஸ் வந்து அனுப்புகிறோமா, அதனால வந்து நம்ம வந்து ட்ரிகர் பின்னை வந்து அவுட்புட்டாக தான் இது பண்ணுவோம். பின் மோட் எக்கோ பின் வந்து இன்புட் தான், அங்கேருந்து வர ரிசீவ் பண்ணுமா, அதனால வந்து இது வந்து இன்புட்டாக கன்சிடர் பண்ணுவோம். சீரியல் டாட் பிகின் 9600 பட் ரேட் வந்து கொடுக்குறோம் சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ண வைக்கிறக்காண்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஜிட்டல் ரைட் ட்ரிகர் பின் வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா லோவில் இருக்கணும். எவ்வளோ வந்து லோவில் இருக்கணும்னா மைக்ரோ செகண்டில் 2 செகண்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோவில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஜிட்டல் ரைட் ட்ரிகர் பின் வந்து ஹையாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2 செகண்ட் வந்து மைக்ரோ 2 செகண்டில் வந்து நம்ம வந்து லோ கொடுத்தோமா, அதே மாதிரி 10 செகண்ட் வந்து ஹையில் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துட்டு டிஜிட்டல் ரைட் ட்ரிகர் பின் மறுபடியும் வந்து லோ ஆகணும். ஓகேவா? இங்கேருந்து நம்ம வந்து டேட்டா சென்ட் பண்ணுறோமா, அதுக்கு வந்து இதை வந்து ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எக்கோ பின்னுக்கு வந்துடலாம். ஓகே, எக்கோ பின்னுக்கு இப்போ வந்து டியூரேஷன் பல்ஸின்னு வந்து எக்கோ பின்னை வந்து ஃபிட் பண்ணுறோம். அது வந்து ஹையாக இருக்கணும். ஓகேவா? இப்போ எக்கோ பின் ரிசீவ் ஆகும்போது அது வந்து ஹையாக இருக்குமா, இப்போ வந்து இங்கே தான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டியூரேஷன் வர டியூரேஷன் இன்டு 0.034 டிவைடட் பை 2. இதுதான் வந்து ஃபார்முலா. இங்கேருந்து வர இது இருக்கா, அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் இது வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். என்னென்னு பிரிண்ட் வைக்கணும்னா டிஸ்டன்ஸ்னு ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே சீரியல் டாட் பிரிண்ட் டிஸ்டன்ஸ், அந்த சென்டிமீட்டர் இருக்கா, இந்த டியூரேஷன், இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம் இங்கே. ஓகேவா? இப்போ சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் இது வந்து பிரிண்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கிறதுனால சென்டிமீட்டர் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் டிலே வந்து 500 செகண்ட்ஸ், அதாவது 0.5 செகண்ட். ஓகேவா? இப்போ இது வந்து கம்பேர் பண்ணுவோம். வெரிஃபை ஆகிட்டுருக்கு. இப்போ லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். டன் கம்பேரிங் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு வந்து பிளாக் இருக்குது.
அந்த பிளாக்ல வந்து இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக தமிழில் தான் எழுதியிருப்போம். அதை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அந்த பிளாக்ல போய் நீங்கள் வந்து ஃபுல் டீடைல்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் கோட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் ஆயிடுச்சு, டன் அப்லோடிங் வந்துருச்சு. இப்போ டூல்ஸ் போயிடலாம். டூல்ஸில் போய் சீரியல் மானிட்டர். ஓகேவா? சீரியல் மானிட்டரில் இது பண்ணிட்டோம்னா இப்போ சீரியல் டாட் பிரிண்டலன் டிஸ்டன்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுதா. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சென்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். ஓகே, இந்த சென்டிமீட்டரை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வச்சாச்சு. இப்போ வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து குறைக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கையை வச்சு குறைக்கிறேன். இப்போ வந்து இந்த அல்ட்ராசோனிக்கும் என் கைக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நான் லைட்டாக கூட்டுறேன். இப்போ வந்து என் அல்ட்ராசோனிக்கும் டிஸ்டன்ஸும் உள்ள சென்டிமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கூட்டுறேன் 4, 5, 6 அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகுது. இப்போ கை எடுத்துட்டேன்னா அந்த அல்ட்ராசோனிக்லேருந்து எனக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 52 சென்டிமீட்டர். ஓகேவா? இதே நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து அளந்து பார்த்தாலும் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? இதே தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டலாக ஒரு எல்சிடி வச்சு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுறீங்கன்னா இந்த சீரியல் டாட் பிரிண்ட்டுக்கு பதிலாக எல்சிடி டாட் பிரிண்ட்னு போட்டிங்கன்னா அது எல்சிடியில் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? இதான் நம்ம இன்றைக்கி பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.